வணக்கம். ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் இப்போ சிவி நடக்க போகுது. இந்த சிவிக்கு அப்புறமா அடுத்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது நடக்க போகுது. அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தேவையான உங்களுக்கான ப்ரிப்பரேஷன், ஸோ எப்படி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸை பற்றி நம்முடைய மஹி அகாடமி சார்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இப்போ தான் அவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்சது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இன்டர்வியூ, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வியூக்கான ப்ராசஸ். அதை வந்து நம்முடைய மஹி அகாடமி சார்பாக உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற மெசேஜ் பார்த்தீங்கன்னா நாம் இந்த ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 26 பேஜ் 26 குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் மட்டுமே. ஓகேங்களா? ஸோ அதில் இந்த மெசேஜ் அப்படின்றது ஷேர் ஆகிருக்கும், நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த 26 பேஜுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பில் அப்படியே இருந்துக்கோங்க. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இருக்கக்கூடிய அதே ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் அண்டு கைடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கப்படும் உங்கள் ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா. ஓகேங்களா? இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் அண்டு அட்வைஸ், அது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1835 வேக்கன்சி தான். நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கான வேக்கன்சி இவ்வளோ மட்டும்தான். அதனால் 2329 வேக்கன்சி நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது வந்து எல்லாம் ஜாபுக்கு போயிட்டாங்க மற்றவங்களாம். அந்த எக்ஸாமினர் பெய்லீஃபு, இந்த 10th குவாலிஃபிகேஷனை சொல்கிறேன், அப்புறம் இந்த டிரைவருக்கு போனவங்க அவங்களாம் ஜாபுக்கு போயிட்டாங்க. அவங்கள தவிர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் 1835 வேக்கன்சிக்கு தான் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்காக போனீங்க. சாரி, ப்ராக்டிக்கல் நடக்கலை, ஸ்கில் டெஸ்ட் தான் நடந்தது. ஸ்கில் டெஸ்ட் தான் சொல்லுவேனே. ஓகே, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போனீங்க. ஓகே, இப்போ அடுத்த இன்டர்வியூக்கான கோச்சிங் கிளாஸு, அந்த கோச்சிங் கிளாஸு வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உண்டு. ஓகேங்களா? நம்முடைய மஹி அகாடமி சார்பாக. அண்டு ஒன் வேர்டு டெஸ்ட்டு இதுவுமே உண்டு. ஓகேங்களா? இவ்வளவு தேவையா இந்த இன்டர்வியூக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அதுவுமே 30 மார்க்கு. கார்டனிங் அண்டு இன்னும் சம் அதர்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது. பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தரணுன்ற கட்டாயம் இருக்குது. ஸோ அது ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்கணும் நம்ம. அண்டு ஒன் வேர்டு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுறது இன்டர்வியூ கோச்சிங் கிளாஸ் வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸோட அண்டு ஒன் வேர்ட் டெஸ்ட்டுமே. இது பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பு வைக்கிற அன்றைக்கே டெஸ்ட்டுமே நடக்கும். அது எப்படின்றது பின்னால் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது வித் டெஸ்ட்டோட. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வித் டெஸ்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். அது 7 டேஸுக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். 7 டேஸ்னால் 1 வீக்கு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். நான் இப்போ இந்த 1835 வேக்கன்சி சொன்னேன் பார்த்தீங்களா, அது அப்படியே தமிழ்நாடு வைஸ் பார்த்தீங்கன்னா காப்பி அட்டெண்டர்லேருந்து கடைசியாக பாருங்கள் மசால்சி வர எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்லையுமே எவ்வளோ வேக்கன்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது ஒரு ஸ்ப்ளிட்டப் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அந்த 1835 வேக்கன்சி சொன்னது. அப்புறம் இந்த ஃபிசிக்கல் மோடில் டேரக்ட் கிளாஸு, அந்த ஆஃப்லைன் கிளாஸு வித் அதோட பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் டெஸ்ட்டு, அது பார்த்தீங்கன்னா 1 டேயில் நடத்திடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எப்படி கண்டக்ட் பண்ணமோ அதே மாதிரி ஜோனல் வைஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். மதுரை, திருச்சி, ஈரோடு, சென்னை, இந்த 4 பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸும் எடுத்துறாப்புல அன்றைய தினத்திலே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் போன உடனே கொடுத்துருவோம். அந்த கிளாஸுக்கு பிஃபோராகவே ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருவோம். கிளாஸும் அன்றைக்கி நடத்திடுவோம். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். ஒன் வேர்ட் டெஸ்ட்டு ஒரே நாள்லேயே முடிச்சிருவோம். அந்தந்த ஜோன் படி மொத்தம் 4 ஜோனில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஏதோ ஒரு நாட்களில். இதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ், நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து அட்மிஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவம்பர் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் கோச்சிங் பற்றி பார்க்கலாம். 392 வேகன்சி அப்படின்றது கிடையாது, அது ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ 311 வேகன்சிக்கு தான் நீங்கள் இப்போ சிவிக்கெலாம் போக போகிறீங்க. உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் கோச்சிங் கிளாஸு வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸோட அண்டு ஒன் வேர்ட் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கே ஒன் வேர்ட் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைவா அப்படின்றது ஒரு வேளை கண்டக்ட் பண்ணினாங்க அப்படின்னா, ஒரு சம் டாஸ்க்கை வைக்க முடியலை உங்களுக்கு, அதனால் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒன் வேர்ட் டெஸ்ட்டுமே நான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆன்லைன் கிளாஸும் இருக்குது அவைலபிள், நம்மக்கிட்ட ஆஃப்லைன் கிளாஸும் அவைலபிள். ஃபீல்டு ஒர்க்காக கூட்டிகிட்டு போய் நம்ம காமிப்போம், செய்வோம். எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கு தான் டேரக்ட் கிளாஸை பொறுத்தளவு, அதான் ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்தளவு. இதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நவம்பர் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது.